அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சபை ஒரு குடும்பம். எபேசியர் 3:15, 4:6. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் நம்புவதுடன் ஒருவரை ஒருவர் மதித்தும் ஒத்துழைத்தும் வாழ வேண்டும். இரண்டாவதாக, சபை ஒரு ஐக்கியம். அப்போஸ்தலர் 2:42-45, 1 யோவான் 1:3. ஆகவே நாம் நம்முடைய செல்வங்களையும் மற்ற ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்தும் மற்றவர்களின் பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் தாங்க வேண்டும். மூன்றாவதாக, சபை ஒரு சரீரம். 1 கொரிந்தியர் 12:17, எபேசியர் 4:16. ஆகவே அவயங்களாகிய நாம் சுயநலமில்லாமல் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்வதும் அன்புடன் இரக்கத்துடன் பலவீனமானவர்களுக்கு உதவ வேண்டும். நான்காவதாக, சபை ஒரு கட்டிடம். எபேசியர் 2:19-22 வரை, 1 கொரிந்தியர் 3:9. ஆகவே ஜீவனுள்ள கற்களாகிய நாம் தேவன் நம்மை வைத்துள்ள இடத்தில் தாழ்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் யாரையும் வெறுக்காமலும் தற்பெருமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, சபை ஒரு பள்ளி. எபேசியர் 3:18-19, எபேசியர் 4:11-14 வரை. ஆகவே நாம் தேவனை அறியும் அறிவில் வளரவும் பூரண புருஷராகவும் பரிசுத்தவான்களின் கூடுகையை தவிர்த்தல் கூடாது. ஆறாவதாக, சபை ஒரு மந்தை. 1 பேதுரு 2:25, 5:2-5 வரை. ஆகவே நாம் தன்னிச்சையாக செயல்படாமல் மற்றவர்களை சார்ந்தும் நாம் எல்லா காரியங்களிலும் ஒத்துழைப்பதுடன் நம் ஆத்தும மேய்ப்பரை பின்தொடர வேண்டும். ஏழாவதாக, சபை ஒரு வீடு. 1 தீமோத்தேயு 3:15, எபிரேயர் 3:6. ஆகவே அவ்வீட்டில் உள்ளோரை தேவன் ஆசீர்வதிக்கும் பொருட்டு கிறிஸ்துவை அறியும் அறிவாகிய சுகந்த வாசனையால் அதை நிரப்ப வேண்டும். எட்டாவதாக, சபை ஒரு பண்ணை. 1 கொரிந்தியர் 3:9, எபிரேயர் 6:7-12 வரை. ஆகவே நாம் அதிக கனிதரும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவர் அதிகம் ஊற்றப்படும் அனுபவத்தை பெற வாஞ்சிக்க வேண்டும். ஒன்பதாவதாக, சபை ஒரு சேனை. எபேசியர் 6:12, 2 கொரிந்தியர் 10:3-6 வரை. ஆகவே நாம் சத்துருவின் தாக்குதலுக்கு கவனமாயிருந்து சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து மக்களை விடுவிக்க ஒற்றுமையுடனும் தைரியத்துடனும் வீர நடைபோட வேண்டும். பத்தாவதாக, சபை ஒரு விளக்கு. மத்தேயு 5:14-16, பிலிப்பியர் 2:14-16. ஆகவே இவ்வுலகத்திற்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து உலகின் ஒளியான இயேசுவை தொடர்ந்து சாட்சி பகிர்ந்து இருளை அகற்ற வேண்டும். சபை நம் வாழ்க்கையில் முக்கியம். ஆகையால் இப்படிப்பட்ட சபையாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.